மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் யாராவது ஒரு சகோதரன் வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 25வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும். போதும். நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே அவர் அநேக உவமைகள் சொன்னதாக 4 சுவிசேஷத்திலும் நாம் படிக்கிறோம். பரலோக சத்தியங்களையும் பரலோக காரியங்களையும் இந்த பூமிக்கு அடுத்த சம்பவங்களை வைத்து ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால், பரலோக காரியங்களை நமக்கு விளக்கி காண்பிக்கிறது தான் இந்த உவமை. ஆண்டவர் எதற்காக உவமைகளை மூலமாக பேசினார் அல்லது உவமைகளை சொன்னார் என்பதற்குரிய காரணம் அந்த மத்தேயு 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் எழுதியிருக்கிறது. அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் உவமைகளாக அவர்களோட பேசுகிறேன். இங்கே ஆண்டவர் உவமைகளாக பேசினதற்கு காரணம் என்ன என்பதை இங்கே படிக்கிறோம். கண்டும் காணாதவர்கள் போல. சிலர் சொல்லுவாங்க, என்னை பார்த்துட்டு பார்க்காது போல போறியே அப்படின்னு சொல்வார்கள். அதே போல சில காரியங்களை நம்ம தெரிந்தும் ஒரு தெரியாது போல நம்ம நடக்கிறோம். அடுத்து என்ன செய்கிறோம்? கேட்டும் கேளாதவர்கள் போல. ஆவிக்குரிய சத்தியங்களே ஆவியானவர் சொல்லுகிற வேளையிலே, ஆவியானவர் பைபிள் வாசிக்கிற வேளையிலே, பேசுகிற வேளையிலே நாம் கேட்டும் கேளாதவர்களாக இருக்கிறோம். அடுத்து எப்படி இருக்கிறோம் என்று கேட்டால் அதை பற்றியதான உணர்வே கிடையாது. உணர்வில்லாதவர்களாகவும் நாம் இருக்கிறபடினாலே, அப்ப கண்டும் காணாதவர்களாக கேட்டும் கேளாதவர்களாக உணர்ந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறபடியினால் தான் ஆண்டவர் உவமைகள் மூலமாக பேசினார் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். எனவே இந்த 4 சுவிசேஷத்திலும் சுமார் 35க்கு மேற்பட்ட உவமைகள் இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். அதில் இப்பொழுது நாம் வாசித்த இந்த உவமை தாளந்துகளுடைய உவமை. ஒரு எஜமான் தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு 5, 2, 1 என்கிறதான நிலையில தன்னுடைய தாளந்துகளை அவர் பிரித்து கொடுத்து போனார் என்றும், அநேக நாட்கள் சென்று திரும்பி வருகிற வேளையில
அவரிடத்திலே கணக்கு கேட்டார் என்றும், அதிலே 2 பேர் உண்மையும் உத்தமமாக இருந்ததாகவும், ஒரு மனிதன் சோம்பேறித்தனமாக இருந்ததாக இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த தாளந்து ஊமையிலே நாம் படிக்கிறோம். எனவே இந்த ஊமையிலிருந்து நாம் அறிந்து கொள்கிற ஆவிக்குரிய சத்தியங்கள் என்னவென்று கேட்டால், எஜமான் அங்கே தேவனாக இருக்கிறார். அந்த நிலையில தான் இங்கே சித்தரித்து சொல்லப்படுகிறது. இதிலே நாம் அறிகிற சத்தியம் என்னவென்று கேட்டால், முதலாவது இந்த தாளந்து அந்த எஜமான் தான் என்ன செய்கிறார் என்று கேட்டால், ஒருத்தனுக்கு 5, இன்னொருவனுக்கு 2, அங்கே 1 என்று கொடுக்கிறதை நான் வேதத்திலே படிக்கிறோம். அப்ப தாளந்துகளை எஜமான் என்ன செய்கிறார் என்று கேட்டால், இலவசமாக கிருபையாக அவரிடத்திலே அவர் கொடுக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போலதான் இந்த உலகத்திலே ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார் என்று கேட்டால், இலவசமாக அவர் கிருபையாக அநேக ஈவுகளை நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்று கேட்டால், அருளக்கூடியவராக இருக்கிறார். அவர் அருளி இருக்கிறார் என்பதை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இந்த தாளந்துகளை உடையவன் அவன் அதுக்கு சொந்தக்காரன் கிடையாது. அந்த தாளந்துக்கு உரிமையாளர் யார் என்று கேட்டால் எஜமான். அதே போல நாம் இந்த உலகத்திலே அநேக பொருட்களை அனுபவித்தாலும், நமக்கு அநேக விதமான பொருட்கள் இருந்தாலும் நம்ம யாரும் ஓனர் கிடையாது, நம்ம யாரும் உரிமையாளர்கள் கிடையாது, நம்ம யாரும் அதற்கு அதிகாரிகள் கிடையாது. தேவன் தான் அதனுடைய ஓனர். ஆனா நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் எந்த நிலைமையிலே நிர்வாகம் பண்ண வேண்டும் என்பதை தேவன் அந்த மாதிரியாக எதிர்பார்க்கிறார். எனவே இந்த தாளந்துகளை பெற்றுக்கொண்டவர்கள் அதை பயன்படுத்தாமல் வைத்திருப்பதற்கு யாருக்குமே உரிமை கிடையாது. அப்ப தாளந்தை பெற்றுக்கொண்டவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், முழுவதுமாக பயன்படுத்த வேண்டும். இந்த தாளந்துகளை பயன்படுத்துகிற வேளையில பைபிள் வலியுறுத்தி சொல்கிறது, உண்மை இருக்க வேண்டும், உத்தமம் இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் இந்த தாளந்து ஊமையினுடைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, விசுவாசிகளாகிய நாம், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே உண்மை உள்ளவர்களும் உத்தமம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அடுத்ததில் நாம் வாசிக்கிற வேளையிலே தாளந்துகளை குறித்து என்ன செய்ய வேண்டும், ஒரு நாள் தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்று நாம் தேவனுடைய வசனத்திலே படிக்கிறோம். தேவன் நம்மை கிருபையாக ரட்சித்து இந்த உலகத்திலே நாம் அனுபவிப்பதற்கு அநேக விதமான ஏதுக்களை கொடுத்திருக்கிறார். அதை நாம் எவ்விதமாக பயன்படுத்தணும் என்கிற நிலையிலே, ஆவிக்குரிய நிலைமையிலும் உலக பிரகாரமான நிலைமையிலும் ஒரு நாள் தேவன் வந்து கணக்கு கேட்பார். நம்முடைய வாழ்க்கைக்கு, அந்த உண்மை உத்தமமான வாழ்க்கைக்கு அவர் பிரதிபலி அளிப்பார் என்பதுதான் இந்த தாளந்து ஊமையினுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. இப்பொழுது நாம் முதலாவது பார்க்கிறது என்னவென்று கேட்டால், இந்த ஊமையின்படி தேவன் தான் எல்லாவற்றுக்கும் உரிமையாளர். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் தேவனுக்கு சொந்தமானது. நம்மை பற்றி பைபிள்ல படிக்கிற சமயத்துல 1 தீமோத்தேயு 6:7 வாசிக்கிறோம், உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. யோபு சொல்லுகிற வேளையிலே யோபு 1:21 நிர்வாணியா என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன். பிரசங்கி 5:15 கூட அங்கே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், தன் தாயின் கற்பத்திலிருந்து நிர்வாணியாய் வந்தான். அப்ப இந்த உலகத்துல பிறக்கிற வேளையில எந்த ஒரு மனுஷனும் வெள்ளியினாலேயோ அல்லது தங்கத்திலான பொருட்களையோ அல்லது உலக பிரகாரமான சொத்துக்களையோ பணங்களையோ எதையும் கொண்டு வரல. அதான் அங்கே நாம் பார்க்கிற காரியம். அப்படி என்று சொன்னால் இந்த உலகத்துல நம்ம ஒண்ணுமே கொண்டு வந்தது கிடையாது. ஆனா இன்னைக்கு நமக்கு வீடு இருக்கு, நகை இருக்கு, சொத்து இருக்கு, பிள்ளைகள் இருக்கிறார்கள், குடும்பம் இருக்கிறது. இதெல்லாம் தேவன் நமக்கு என்ன செய்த என்று கேட்டால், நாம் அனுபவிக்கும்படியாக தேவனுக்கு நான் சம்பாதித்தது என்று சொல்லக்கூடாது. ஓனர் யாருன்னு கேட்டீங்கன்னா தேவன். இது என்னுடைய மனைவி என்று சொல்லக்கூடாது. இது தேவன் எனக்கு கொடுத்த மனைவி. புத்தியுள்ள மனைவி கர்த்தர் அருளும் ஈவு என்று வேதத்திலே படிக்கிறோம். அதே போல இது என் மகன் அமெரிக்காவில் போய் சம்பாதிச்சு அவன் கட்டின வீடு என்று சொல்லக்கூடாது. கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம். இது தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகள், இது தேவன் எனக்கு கொடுத்த மகன். அதே போல நாம் இன்னைக்கு வீடு மற்ற காரியங்கள்லாம் கட்டி இருந்தாலும், நமக்கு சொத்துக்கள் இருந்தாலும், இது நம்ம சம்பாதித்ததல்ல, இது தேவன் எனக்கு கொடுத்த வீடு. நம்ம யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு கேர்டேக்கர் தான், நீங்க ஒன்றும் ஓனர் கிடையாது. அதான் பைபிள் சொல்கிறதான சத்தியம். இந்த வசனத்தில் என்ன படிக்கிறோம், தன் ஆஸ்திகளை அந்த மனுஷர்களுடைய வசமாய் ஒப்புவித்தான் என்று 14ஆம் வசனத்தில் படிக்கிறோம். 27ஆம் வசனத்திலே நீ என் பணத்தை என்று அங்கே சொல்லுகிறதை வாசிக்கிறோம், என்னுடையதை என்று வாசிக்கிறோம். அதெல்லாம் நீங்க கவனமா படிங்க.
என் பணத்தை என்னுடையதே என்று எஜமான் சொல்லுகிறார். அதனால இந்த உலகத்தில் எதையும் என்னுடையது என்று நம்ம உரிமை பாராட்டக்கூடாது. பைபிள்ல அநேக வசனங்கள் இருக்கிறது. யாத்திராமம் 19ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் எழுதியிருக்கிறது, பூமி எல்லாம் என்னுடையது, பூமி எல்லாம் என்னுடையது. லேவியராமம் 25:23 எழுதியிருக்கிறது, தேசம் என்னுடையதா இருக்கிறது. 1 நாளாகமம் 29:11 எழுதியிருக்கிறது, வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையது, எல்லாம் உம்மால் உண்டானது. வானத்தில் இருக்கிறது, பூமியில் இருக்கிறது எல்லாத்துக்கும் ஓனர் யாரு, உரிமையாளர் யாரு கேட்டா தேவன். 24ஆம் சங்கீதம் 1வது வசனத்தில் எழுதியிருக்கிறது, பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது என்று எழுதியிருக்கிறது. 50ஆம் சங்கீதம் 10வது வசனத்துல, சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களிலே ஆயிரம் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது. இது எங்க அம்மா கொடுத்த செயின் இல்ல, செயின்னு சொல்லக்கூடாது, இது கர்த்தர் கொடுத்த செயின். வெள்ளி யாருடையது, பொண்ணு யாருடையது, பைபிள் தெளிவா சொல்லுது, என்னுடையது. நீங்க அனுபவிக்கிறதுக்காக கொடுத்திருக்காரு, அவ்வளவுதான். அதனால என்கிட்ட இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பெருமை வரக்கூடாது. ஆகவே முதலாவதாக இந்த உலகத்திலே நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லாவற்றுக்கும் உரிமையாளர், ஓனர் தேவன். நாம் இந்த உலகத்திலே ஒன்று கொண்டு வந்ததில்லை. இந்த உலகத்தை விட்டு போகிற சமயத்தில் நம்ம எதையும் கொண்டு போக முடியாது. ஆனால் இந்த உலக வாழ்க்கையிலே எஜமான் நமக்கு கொடுத்த இந்த தாளந்துகளை, தேவன் நமக்கு கிருபையாய் கொடுத்த உலக அந்த கிருபையினுடைய எத்தனங்களை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், அது தேவனுக்கு சொந்தமானது, அதை தேவனுக்கு மகிமையாக நான் பயன்படுத்த வேண்டும் என்கிறதான அந்த சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும். எனவே அதைத்தான் இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே அவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால், என்னிடத்தில் ஒப்புவித்தீரே என்று அவர் சொல்கிறார்கள். நீங்கள் இந்த 14ஆம் வசனத்தை வாசிக்கிற வேளையில ஒப்பு கொடுத்தது போல என்கிற வார்த்தையில் இருக்கிறது. 20ஆம் வசனம் 22ஆம் வசனத்திலே என்னிடத்திலே ஒப்புவித்தீரே என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப தேவனுக்கு சொந்தமானதை உங்ககிட்ட ஒப்புவித்திருக்கிறார். அவர் ஒப்புவித்தாலும் ஆஸ்தி நம்மது கிடையாது, தேவனுடையது. தேவனுடைய அந்த பங்கை அல்லது தேவனுக்கு உரிமையா இருக்கிற அந்த ஏதுக்களை நம்மிடத்தில் என்ன செய்திருக்கிறார், ஒப்புவித்திருக்கிறார். எனவே நாம் பெற்றுக்கொண்டாலும் நாம் வைத்திருந்தாலும் அதற்கு உரிமையாளர் தேவன். அப்ப விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு உலகத்திலே நமக்கு அநேக காரியங்கள் இருக்கிறது, சந்தோஷம். ஆனா எதையும் என்னுடையது, எனக்கு சொந்தமானது என்கிறதான உரிமை பாராட்டல் வரக்கூடாது. நான் ஒரு கேர்டேக்கர் தான், தேவன் எனக்கு கொடுத்ததை நிர்வாகம் பண்ணும்படியாக கொடுத்திருக்கிறார். நான் இந்த உலகத்தில் பிறக்கிற வேளையில நிர்வாணமாகத்தான் நான் பிறந்தேன், எதையுமே நான் கொண்டு வந்ததில்லை. இன்றைக்கு உலகத்தில் இந்த ஒரு நிலைமையில வேலை செய்கிறேன். எனக்கு குடும்பம், பிள்ளைகள், சொந்தமான வீடு, நகை, மற்ற பல ஏதுக்கள் இருந்தாலும் இது தெய்வம் எனக்கு தானமாக கொடுத்தது என்கிறதான அந்த சிந்தை நமக்கு இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த உவமை நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவதாக நாம் இதிலே பார்க்கிற வேளையிலே 15ஆம் வசனத்திலே படிக்கிறோம், அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக எஜமான் கொடுத்தார் என்று வேதத்திலே படிக்கிறோம். எஜமான் அவர்களுக்கு என்ன செய்யல, சமமா கொடுக்கல. ஒருத்தன்ட்ட 5, ஒருத்தன்ட்ட 2, இன்னொருத்தன்ட்ட அந்த மாதிரியாக 1 கொடுத்தார். அதனுடைய காரணம் இங்கே சொல்லி இருக்கிறது, அவனுடைய திறமைக்கு தக்கதாக. அதாவது தேவனுடைய பார்வையில நம்ம எல்லாரும் சமமானவர்கள் தான், எல்லாருக்கும் சம உரிமைகள் இருக்கிறது. ஆனால் எல்லாருக்கும் திறமை கிடையாது. இன்ஜினியரிங் காலேஜில் 60-70 ஸ்டூடெண்ட் என்ன செய்கிறார்கள், அந்த மாதிரியாக ஆயிரக்கணக்கில் படித்து வெளியிலே வருகிறார்கள். ஆனால் எல்லாரும் திறமையானவர்கள் அல்ல. ஒரு ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள் கூட அந்த மாதிரியாக ஒரு வகுப்புல 40-50 பிள்ளைகள் படிக்கிறார்கள். எல்லா பிள்ளைகளும் சமமானவர்கள் தான், அதில் மாற்றம் கிடையாது. ஆனால் அதில் திறமை உள்ளவர்கள் என்று அங்கே வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகையினாலே நம்ம எல்லாரும் சமமானவர்களாக இருந்தாலும் எல்லாருக்கும் அந்த திறமை நம்முடைய வாழ்க்கையில இல்லை. எனவே அவருடைய திறமைக்கு தக்கதாக தேவன் என்ன செய்கிறார், அங்கே கொடுக்கிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே ஆண்டவர் விசுவாசிகளுக்கு தாளந்து இந்த திறமையும் கொடுக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் தான். ஆகினால அவருடைய கிருபையினால்தான் நமக்கு என்ன செய்திருக்கிறார்னு கேட்டால், உலக பிரகாரமான காரியங்களையும் ஆவிக்குரிய காரியங்களையும் அவர் கொடுத்திருக்கிறார். இதை நீங்க பைபிள்ல படிக்கிற சமயத்துல
ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 6வது வசனத்தில் எழுதியிருக்கிறது, நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்கள் ஆனபடியினால் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தேவன் நம்ம எல்லாருக்கும் கிருபையாக வரங்களை அருளி இருக்கிறார். ஆனா இப்ப எல்லாரும் ராகமா பாட முடியாது. ஒருவர் செய்கிற வேலை இன்னொருவர் செய்ய முடியாது. எனவே தேவன் என்ன செய்கிறார் என்று கேட்டால், அவருடைய கிருபையினால அவரவர்களுக்கு ஏற்ற மாதிரி அவர் கொடுக்கிறார். ஆண்டவன் ஆட்டுக்கு வாழை அளந்து வச்சிருக்கிறாரு, குதிரைக்கு கொம்பு கொடுக்கல அப்படியெல்லாம் சொல்லுவார்கள் உலகத்துல. அப்ப தேவன் என்ன செய்கிறார் என்று கேட்டால், நம்முடைய திறமைக்கு ஏற்றபடி அவர் கொடுக்கிறார். இந்த மாதிரி நீங்கள் 1 கொரிந்தியர் 12:11 வாசிக்கிற வேளையில, ஒரே ஆவியானவர் தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு என்ன செய்கிறார் என்று கேட்டால் வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார் என்று அங்கே தேவனுடைய வசனத்தை படிக்கிறோம். ஆவியானவர் கொடுக்கிற வரங்கள் நம்முடைய தகுதியை, திறமையை அடிப்படையாக கொண்டது கிடையாது. அது தேவனுடைய கிருபையினால்தான் கொடுக்கப்பட்டது. அதனால நமக்கு திறமைகள் இருந்தாலும் அல்லது நமக்கு சில தகுதிகள் இருந்தாலும் அது யார் கொடுத்ததுன்னு கேட்டீங்கன்னா, அதுவும் தேவன் கொடுத்ததுதான். திறமை நம்மளா உண்டாக்கினது இல்லை, திறமையை ஆண்டவர் கொடுக்கிறதான். அந்த 2 கொரிந்தியர் நிருபத்தில் நம்ம வாசிக்கிற சமயத்தில் அந்த 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம் நினைக்கிறேன். அந்த 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இவ்விதமாக எழுதியிருக்கிறது, எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றையும் யோசிப்பதற்கு 2 கொரிந்தியர் 4:5 எல்லாரும் மனப்பாடம் பண்ணணும். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றையும் யோசிப்பதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனாலே உண்டாயிருக்கிறது. நமக்கு திறமை இருந்தாலும் நமக்கு தகுதி இருந்தாலும், ஏன் திறமை என்னுடைய தகுதி என்று அல்ல, நம்மளை தகுதிப்படுத்தினவர், நமக்கு திறமை கொடுத்தவர் யார் என்று கேட்டால் தேவன் தான். ஆகையினால அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக தேவன் கிருபையாக நமக்கு என்ன கொடுக்கணுமோ அதைத்தான் கொடுப்பார். ஆகையினால நம்ம சபையில் இருக்கிறவங்களுக்கும் ஒருத்தருக்கு நிறைய சொத்து இருக்குது, அவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது. உடனே அவர்கள் நினைக்க கூடாது, என்னுடைய தெய்வ பக்தி, என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம், என்னுடைய அந்த மாதிரி கர்த்தரை பின்பற்றுகிறது, பாரு நான் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறேன், எனக்கு எவ்வளவு பெரிய செல்வாக்கு என்று என்ன செய்யக்கூடாது என்று கேட்டால் பெருமை வரக்கூடாது. தேவன் கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு அதிகமாக கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே நம்ம என்ன செய்யக்கூடாது, அவனை காட்டில நான் ரொம்ப சிறந்தவன், ஆகையினால எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று பெருமையும் வரக்கூடாது. அதே போல ஆண்டவர் என்ன அவனுக்கு இவ்வளவு கொடுத்திருக்கிறாரு, எனக்கு ஒண்ணுமே இல்லை, ஏன் எனக்கு கொஞ்சம், அவனுக்கு 100 மடங்கு இருக்கு, எனக்கு 5 மடங்கு கூட இல்லையே என்று என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா, தேவனை குறை சொல்லக்கூடாது, தேவனை கசந்து கொள்ளக்கூடாது, தேவன் மேலே வெறுப்பு வரக்கூடாது. ஆகையினாலே அவனுக்கு அதிகம் எனக்கு கொஞ்சம் என்கிறதான கசப்பு இருக்கக்கூடாது, எனக்கு ஆண்டவர் அதிகமாக கொடுத்திருக்கிறார் என்கிறதான அந்த பெருமையும் வரக்கூடாது. ஆகையினால நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு எதை கொடுத்திருக்கிறாரோ அதில் மனரமியமாக, அதுல சந்தோஷமாக இருக்க வேண்டுமே தவிர, ஒரே சபையில் தான் இருக்கிறேன், ஒரே கர்த்தரை பின்பற்றுகிறேன், ஒரே தேவ காரியங்களில் ஈடுபாடு கொள்கிறேன், ஆனால் அவருக்கு அதெல்லாம் அப்படி இருக்குதே, அவருடைய பிள்ளைகள்லாம் அப்படி இருக்கிறார்களே, என்னுடைய குடும்பத்தில் எனக்கே இப்படிப்பட்ட நிலைமை என்கிறதான சிந்தை நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடாது. அதனால நம்முடைய வாழ்க்கையில பொறாமையினாலே என்ன செய்யக்கூடாது, தேவன் கொடுத்த ஈவுகளை அசட்டை செய்யக்கூடாது. எனவே குறைவாக இருக்கிறது என்று சொல்லி தெய்வத்தை முறுமுறுக்க கூடாது, தெய்வத்தை கசந்து கொள்ளக்கூடாது. அதே நேரத்தில் அதிகம் இருக்கிறது என்கிற நிலைமையில நம்முடைய வாழ்க்கையில பெருமையும் வரக்கூடாது. அதைத்தான் இது சொல்லுகிறது. அதனால ஆவிக்குரிய ஜீவியத்திலே, கிறிஸ்தவ வாழ்க்கையில பெருமையும் பொறாமையும் கசப்பும் இல்லாதவர்களாக தேவன் நமக்கு உலக பிரகாரமான நிலைமையிலும் ஆவிக்குரிய நிலைமையிலும் கொடுக்கிற காரியங்களில அவருடைய மகிமைக்காக ஜீவிக்க வேண்டும். அதைத்தான் இது நினைவுபடுத்துகிறது. அடுத்து இந்த தேவன் கொடுத்த இந்த ஈவுகளை, திறமைகளை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் முழுமையுமாக பயன்படுத்த வேண்டும். தேவன் கொடுத்ததை பயன்படுத்தாமல் வைத்துக் கொள்வதற்கு உரிமை இல்லை. ஒரு மனுஷன் அதை பயன்படுத்தாம அப்படியே வச்சிருந்தான். ஆனா மற்ற 2 பேர் என்ன செய்தார்கள் என்று கேட்டால் அதை பயன்படுத்தினார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள், 5 வாங்கினவன் 5 10 என்ன செய்தான், அவன் அந்த மாதிரியாக பெருக செய்தான், அல்லது அவன் என்ன செய்தான், அந்த மாதிரியாக விருத்தி அடைய செய்தான். அதோடு மாத்திரமல்ல, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கிருபையாக தேவன் நமக்கு சத்தியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். எனவே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் என்ன செய்ய வேண்டும், வளர வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் என்ன செய்ய வேண்டும், அந்த மாதிரியாக முன்னேற்றம் இருக்க வேண்டும். எனவே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்,
ரட்சிக்கப்பட்ட பிறகு புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல நம்ம என்ன செய்ய வேண்டும்? வளர வேண்டும். பிள்ளைகளாக இருக்கிறோம், அப்புறம் வாலிபராக வேண்டும், அப்புறம் பிதாக்களாக வேண்டும் என்றெல்லாம் நம்ம பைபிளில் படிக்கிறோம். எனவே அது எதை காண்பிக்கிறது என்று கேட்டால் நம்முடைய வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் காண்பிக்கிறது. இன்றைக்கு உலக பிரகாரமான நிலைமையிலே நாம் அநேக காரியங்களை முன்னேறுவதற்கு, வளர்ச்சிக்கு, நம்முடைய குடும்ப வளர்ச்சிக்காக, பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக, நம்முடைய தொழில் வளர்ச்சிக்காக அநேக காரியங்கள் பிரயாசப்படுகிறோம். அது நல்லது. அதே நேரத்தில் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் முன்னேற்றம், வளர்ச்சி, அந்த விருத்தி, அதை பெருக செய்கிறது நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். அடுத்து ஒப்புவித்த எஜமான் மேல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, விசுவாசம் இருக்கணும். அந்த எஜமான் மேல அன்பு இருக்க வேண்டும். எஜமான் தான் எனக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? இதை கொடுத்திருக்கிறார். எனவே நான் என்ன செய்கிறேன்? அந்த எஜமானை நேசிக்கிறேன், அந்த எஜமான் மேலே நான் விசுவாசம் உள்ளவனாக இருக்கிறேன் என்கிறதான நிலைமையிலே அவர் என்னை நம்பி எனக்கு ஒப்புவித்த காரியங்களை என்ன செய்கிறேன் என்று கேட்டால், அவர் மேல் உள்ள அன்பினாலே, அவர் மேல் உள்ள விசுவாசத்தினாலே என்ன செய்கிறேன் என்று கேட்டால், அதை பயன்படுத்த வேண்டும் என்பதை காண்பிக்கிறது. ஆகையினாலே எஜமான் கொடுத்ததான இந்த காரியத்தை பயன்படுத்துகிற வேளையில ஒரு நாளும் நம்ம என்ன செய்யக்கூடாது? மனுஷரை பிரியப்படுத்தக்கூடாது. அடுத்து சுய விளம்பரத்துக்காக எதையும் செய்யக்கூடாது. அடுத்து ஆண்டவருடைய மகிமைக்காகத்தான் தாளந்துகளை பயன்படுத்த வேண்டும். ஆண்டவர் எனக்கு இவ்வளவு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு நாளும் மனுஷர்களை பிரியப்படுத்துவதற்காக காரியங்கள் செய்யக்கூடாது. அடுத்து நான் இவ்வளவு செஞ்சிருக்கிறேன், நான் இப்படியெல்லாம் நடந்தேன் என்று சொல்லி நம்முடைய சுய விளம்பரத்துக்காகவும் தேவன் கொடுத்த தாளந்துகளை பயன்படுத்தக்கூடாது. இந்த தாளந்துகளை முழுமையுமாக பயன்படுத்த வேண்டும். இதை பயன்படுத்துவது எதற்காக என்று கேட்டால், அவருடைய மகிமைக்காக. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறவைகளை வைத்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமே தவிர, நாம் பாரு நான் எவ்வளவு பெரிய ஆளு என்று சுய விளம்பரத்தை தேடக்கூடாது. அல்லது நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கிறதுனாலே அந்த மற்ற மனிதர்களை பிரியப்படுத்துவதற்காகவும் இதை செய்யக்கூடாது. அதான் பைபிளில் படிக்கிறோம். யோவான் 3:30 அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று அங்கே தேவனுடைய வசனத்தை படிக்கிறோம். அதற்குரிய காரணத்தை அந்த யோவான் சொல்லுகிறதை, அதே யோவான் 3:30 அந்த வாக்கியம் எழுதியிருக்கிறது. அவர் பெருகவும் நான் சிறுக வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. அதற்குரிய காரணத்தை நீங்கள் அந்த 3:28 வசனத்தை படிக்கிற வேளையிலே பாருங்கள். நான் கிறிஸ்துவல்ல, அவருக்கு முன்பாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள். எனவே நான் கிறிஸ்து அல்ல, எனக்கு இருக்கிற இந்த உடைமைகள் எல்லாம் என்னுடையது அல்ல, இது தேவன் கொடுத்தது. அதனால அவருக்காக என்ன செய்ய வேண்டும்? பெருக செய்ய வேண்டும் என்கிறதான அந்த சிந்தனை. இன்னுமாக நீங்கள் 1 தெசலோனிக்கேயர் 2:4 வசனம் படிக்கிற வேளையில, மனுஷருக்கு அல்ல எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கு பிரியமுண்டாக பேசுகிறோம் என்று வாசிக்கிறோம். அப்ப மனுஷனுக்கு பிரியமுண்டாக அல்ல, தேவனுக்கு பிரியமுண்டாகக்கூடிய நிலைமையில ஆண்டவர் நமக்கு கொடுத்த தாளந்துகளை என்ன செய்ய வேண்டும்? அந்த ஆவிக்குரிய வரங்களை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் பயன்படுத்த வேண்டும். இன்னுமாக நீங்கள் 1 கொரிந்தியர் 10:31 வசனத்தை வாசிக்கிற வேளையில, நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். நீங்கள் எதை செய்தாலும், பாய் போடுறது, சேர் துடைக்கிறது, இந்த ஹால் சுத்தம் பண்ணுகிறது, அல்லது பெரியவர்களுக்கு அந்த மாதிரியாக உதவி செய்த எல்லா காரியங்களும் எதுக்காக கேட்டீங்கன்னா, நீங்க எதை செய்தாலும் நான் செய்கிற இந்த காரியத்தின் மூலமாக ஆண்டவருடைய நாமம் என்ன செய்ய வேண்டும்? மகிமைப்பட வேண்டும். அப்ப ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த தாளந்துகள், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபைகள், தேவன் நமக்கு கொடுக்கிறதான சில எபிலிட்டி, இவைகள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் அவருடைய மகிமைக்காக. எதை செய்தாலும் இது எதுக்காக செய்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, எங்க அம்மாவுக்காக செய்றேன், எங்க அப்பாவுக்காக செய்றேன் இல்ல. இதன் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், தேவனுடைய மகிமைக்காக நான் இந்த காரியத்தை செய்கிறேன் என்கிறதான அந்த சிந்தனை நமக்கு வேணும். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபை வரங்களையும் தாளந்துகளையும் அவருடைய மகிமைக்காக பயன்படுத்த வேண்டும். இன்னுமாக நீங்கள் கொலோசியர் 3:24 வாசிக்கிற வேளையில, எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அப்ப ஏன் இதை செய்றீங்க அப்படின்னு கேட்டா, இதை கர்த்தருக்காக செய்றேன். ஏன் மற்றவங்க செய்யலாமே, நான் தான் செய்யணுமா என்கிற நிலையில நான் இதை மற்றவருடைய கட்டாயத்தின் பேரில், மற்றவருடைய நிர்பந்தத்தின் பேரில் நான் ஆண்டவருக்காக மனப்பூர்வமாக
மனுஷர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல, தேவனுக்காக என்ன செய்கிறேன், இந்த காரியங்களை செய்கிறேன்ங்கிறதான அந்த நிலைமையிலே செய்ய வேண்டும். இப்ப நம்ம ஒரு காரியத்தை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இப்படி நடக்கலாமா, நான் இதை செய்யலாமா அப்படின்னு கேட்கிற வேளையில நீங்க கேட்க வேண்டிய முதல் கேள்வி, நான் இந்த காரியத்தை செய்கிறதுனால, நான் இந்த காரியத்தை பேசுகிறதுனால, இதனால தேவனுடைய நாமம் மகிமைப்படுமான்னு கேளுங்க. செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் செய்யன்னு சொல்லுவாரு, இன்னொருத்தர் செய்யாதன்னு சொல்லுவாரு. ஒருத்தர் சரின்னு சொல்லுவாரு, இன்னொருத்தர் சரியில்லைன்னு சொல்லுவாரு. அப்ப நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது, ஆண்டவரே இந்த காரியத்தை நான் செய்கிறதுனால உம்முடைய நாமம் மகிமைப்படுமா, உம்முடைய நாமத்துக்கு கனவீனத்தை கொண்டு வருமா, உம்முடைய நாமத்துக்கு அபகீர்த்தியை கொண்டு வருமா அப்படின்னா நான் செய்ய மாட்டேன். நான் செய்ய வேண்டியது உம்முடைய மகிமைக்காக. இப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் இந்த காரியத்தை செய்கிறதுனால, இந்த காரியத்தை பேசுகிறதுனால தேவனுடைய நாமம் மகிமைப்படுமா அப்படின்னு கேளுங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுனா செய்யுங்க, இல்லைன்னா செய்யாதீங்க. ஆண்டவரை கனவீனப்படுத்தாதீங்க, தெய்வத்தை அசட்டை பண்ணாதீங்க. அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாகத்தான் தேவன் என்ன செய்திருக்கிறார், நம்மை மீட்டுக் கொண்டு இருக்கிறார். பாவத்தினாலே நமக்கு இழந்து போன அந்த மகிமையை கொடுப்பதற்காக, மகிமை மாட்சிமை இழந்தோராக சிலுவையிலே தொங்கி இன்றைக்கு நம்மை மகிமையுள்ள வாழ்க்கைக்குள்ளே அழைத்திருக்கிறார். ஆகையினாலே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். எனவே நான் செய்கிறது முதலாவது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இரண்டாவது கேட்க வேண்டியது, நான் செய்கிறதான இந்த காரியம் எனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்குமா? இந்த காரியத்தை செய்யறதுனால ஒண்ணு ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும், இரண்டாவது என்னுடைய வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும், பக்தி விருத்தி அடைய வேண்டும். மூணாவது, நான் செய்கிற இந்த காரியம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமா அல்லது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமா அப்படிங்கிறத கேளுங்க. அது செய்யலாமா இது செய்யலாமான்னு கேள்வி வருகிற வேளையில இந்த மூணையும் நல்லா சிந்திச்சுக்கங்க. ஆண்டவரே என்னுடைய குடும்ப வாழ்க்கையில, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, என்னுடைய தொழிலில, என்னுடைய சபை வாழ்க்கையில நான் செய்கிறதுல முதலாவது உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். இரண்டாவது, அதன் மூலமாக நான் என்ன செய்ய வேண்டும், ஆவிக்குரிய ஜீவியத்திலே பக்தி விருத்திக்கு அடுத்த காரியத்திலே அது என்னை என்ன செய்ய வேண்டும், பலப்படுத்த வேண்டும், தைரியப்படுத்த வேண்டும். மூணாவது, நான் செய்கிற காரியம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். இல்லைன்னா என்ன, நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவன் சொல்லிக்கிட்டு இருக்க, பெரிய பைபிள்லாம் படிக்கிறீங்க, ஏசுநாதெல்லாம் சத்தியம்னு சொல்றியே, என்ன இப்படியெல்லாம் நடக்கிறீங்களே அப்படின்னு சொன்னா அங்கே இடரலாயிரும். அப்ப மற்றவர்களுக்கு நாம் அந்த மாதிரி பிரயோஜனம் இல்லாம போயிடுறோம். ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், பிரயோஜனம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்பதை நாம் வாசிக்கிறோம். அப்படி என்று சொன்னால் ஆவிக்குரிய ஜீவியத்திலே முன்னேற்றம் இருக்க வேண்டும், விருத்தி இருக்க வேண்டும், வளர்ச்சி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எப்படி நம்ம சரீர பிரகாரமாக நமக்கு பிறந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சி முன்னேற்றம், அவன் டாக்டராகவோ இன்ஜினியராகவோ அமெரிக்காவிலேயே அரபு நாட்டிலே போய் வேலை செய்யலாம் விரும்புகிறோம், நல்லது. அதே வாஞ்சி என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா ஆவிக்குரிய காரியத்தில் இருக்கணும். இயேசுநாதரை பற்றி பைபிளை படிக்கிற சமயத்தில் அந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 40வது வசனத்திலே வாசிக்கிற வேளையில லூக்கா 2:40 பாருங்க. பிள்ளை வளர்ந்து, இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் சொல்லியிருக்கு. பிள்ளை வளர்ந்து எப்படி வளர்ந்தது? 1 ஆவியிலே பலன் கொண்டு, 2 ஞானத்தினாலே நிறைந்து, 3வது தேவனுடைய கிருபை என்ன செய்தது, அவர் மேல் இருந்தது. ஆண்டவரே நானும் என்னுடைய குடும்பமும் வளர வேண்டும். எதுல? ஆவியானவருடைய பலத்துல நாங்க என்ன செய்யணும், வளரணும், விருத்தி அடையணும், முன்னேறணும். அடுத்து என்னது? ஞானத்தினாலே நிறைந்து, ஞானமில்லாத பேச்சு, ஞானமில்லாத செயல், ஞானமில்லாத பொழப்பு, ஞானமில்லாத குடும்ப வாழ்க்கை நான் செஞ்சிடக்கூடாது. ஒரு ஞானமுள்ள ஸ்திரீயாக, ஒரு ஞானமுள்ள மகனாக நான் என்ன செய்ய வேண்டும், வளரணும். தேவனுடைய கிருபையில. ஆண்டவரே உம்முடைய கிருபை இல்லாவிட்டால் நான் என்ன செய்ய முடியாது, எதையும் சாதிக்க முடியாது. எனவே தேவனுடைய கிருபை என்ன செய்யணும், நாடணும். அடுத்து அதே 52வது வசனம் பாருங்க. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் என்ன செய்தார், விருத்தி அடைந்தார். ஞானத்திலும் தேவனுடைய கிருபையிலும் அவர் என்ன செய்தார் என்று கேட்டால் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். கழுத தேஞ்சு கட்டருமா போச்சுன்னு உலகத்துல சொல்ற மாதிரி இன்றைக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் தேவ ஞானத்தினாலே நிறைந்திருக்கிறோமா, தேவ கிருபையினாலே நாம் அந்த மாதிரியாக முன்னேறி இருக்கிறோமா? இயேசுநாதரை காட்டில நம்ம என்ன பெரிய மேதாவிகளா? வீட்டில் போய் 40வது வசனத்தையும் 52வது வசனத்தையும் நல்லா படிங்க. ஆண்டவரே என்னுடைய குடும்ப வாழ்க்கையில, என்னுடைய சபை வாழ்க்கையில, என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஆண்டவரே தேவனுடைய கிருபையிலே நான் அந்த மாதிரியாக பெருக வேண்டும்.
இந்த தேவ கிருபையிலே நான் என்ன செய்ய வேண்டும்? விருத்தி அடைய வேண்டும். என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய குடும்ப வாழ்க்கையில அவர்களுக்கு அதிகமான தேவனுடைய கிருபையை தாரும். ஒரு நல்ல மனைவியாக, ஒரு நல்ல புருஷனாக, ஒரு நல்ல தாயாக, ஒரு நல்ல தகப்பனாக, ஒரு நல்ல பிள்ளைகளாக, தேவ ஞானத்தினாலே வளரக்கூடியவர்களாக, ஆவியானவருடைய பலத்தினாலே ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் செய்யக்கூடியவர்களாக நாம் வாழ வேண்டும். அதான் நம்முடைய வளர்ச்சி, நம்முடைய முன்னேற்றம். இன்னுமாக நீங்க 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கிற வேளையில 2 தெசலோனிக்கேயர் 1:3 உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகிறபடியினால், அதுல 2 ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடினாலும். இந்த வசனத்தை பார்த்தீங்களா? உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகிறபடியினாலே. விசுவாசத்துல பெருக்கம் இருக்குதா? நமக்கு பேர் விசுவாசி தான், ஆனா விசுவாசத்துல பெருக்கம் இல்லை. ஆண்டவர்னால இதை செய்ய முடியும் என்கிறதான விசுவாசம் இல்லை. ரொம்ப துக்கத்தோடு வேதனையோடு கூட தான் சொல்றேன். இன்னைக்கு அநேக விசுவாசிகளுடைய குடும்ப வாழ்க்கை சீரழிந்து போறதுக்கு காரணம் கேட்டீங்கன்னா, தெய்வ விசுவாசம் இல்லை. எவ்வளவு மோசமான ஆளா இருந்தாலும், எவ்வளவு முரடனா இருந்தாலும், இவனை தேவன் மாற்ற முடியும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அந்த விசுவாசம் இன்னைக்கு நமக்கு இல்லை. விசுவாசத்துல பெருகல. ஏதோ விசுவாசத்துக்குள்ள வந்திருக்கிறோம். விசுவாச வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை, விசுவாசத்துல விருத்தி இல்லை. தெசலோனிக்கே சபையாரை பற்றி படிக்கிற வேளையில உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகிறபடியினாலே. அடுத்து என்ன வாசிக்கிறோம்? ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு என்ன செய்கிறது? அதிகரிக்கிறது. வீட்டில் போய் நல்லா சிந்தனை பண்ணுங்க அருமையான சகோதரனே, சகோதரியே. தேவ ஆவியானுடைய துணையோடு கூட தேவ பிரசன்னத்திலே, தேவ சபையிலே சொல்லுகிறேன். இன்றைக்கு அன்பிலே என்ன இல்லை? அதிகரிப்பு இல்லை. அன்பற்ற வாழ்க்கை, விசுவாசம் இல்லாத வாழ்க்கை. ஆகையினாலே அவிசுவாசிகள் மத்தியிலே தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிறது. ஆண்டவர் நமக்கு கிருபையாக ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை அமைத்து கொடுத்திருக்கிறார். நமக்கு நல்ல கைகால் சுகத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு நல்ல குடும்பம், நல்ல கிருபையினுடைய ஏதுக்களெல்லாம் நமக்கு அழைத்திருக்கிறார். ஆனால் நாம் எவ்விதமாய் வாழுகிறோம்? விசுவாசத்திலே மிக மிக பெருகிறோமா? ஒருவர் பேரில் வைத்திருக்கிற அந்த அன்பு அதிகரிக்கிறதா? இல்ல அந்த அன்பை விட்டு விட்டு இன்றைக்கு கசப்பும் வைராக்கியமும் விரோதமும் வைத்துக் கொண்டு கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுக்கிறோமா? யோசித்து பாருங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, ஆவிக்குரிய ஜீவியம் என்பது மிகவும் மேன்மையானது. அன்றைக்கு இருந்த சபைகள் எப்படி அந்த மாதிரியாக இருந்தது என்பதை பற்றி பைபிளில் படிக்கிற வேளையில அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே விதமாய் படிக்கிறோம் பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரம் 31வது வசனத்திலே ஆவியானவர் விதமாக சொல்லுகிறார். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எல்லாம் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியினுடைய ஆறுதலோடும் நடந்து பெருகின. சபைங்கிறது கட்டடம் இல்லை. சபையில் இருக்கிற விசுவாசிகளுடைய கூட்டம். அவர்கள் எப்படி இருந்தார்கள்? சமாதானம் பெற்றிருந்தார்கள். அவர்கள் எப்படி இருந்தார்கள்? பக்தி விருத்தி அடைந்தார்கள். அவருடைய வாழ்க்கையை பார்த்து இவருக்கு பக்தி வந்துச்சு, இவருடைய வாழ்க்கையை பார்த்து இவருக்கு பக்தி வந்துச்சு. பக்தி விருத்தி அடைந்து அடுத்து என்ன வாசிக்கிறோம்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்துச்சு. இன்னைக்கு பேய்க்கும் விசுவாசிக்கும் பயப்படுகிற விசுவாசிகள் கர்த்தருக்கு பயப்படுறது கிடையாது. 4 நட்சத்திரத்துக்கு பயப்படுகிற விசுவாசிகள் தெய்வத்துக்கு பயப்படுறது இல்லை. நீங்க தெய்வத்துக்கு பயந்தா உலகத்துல எதுக்கும் பயப்பட மாட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கையில தெய்வ பயம் இல்லைன்னு சொன்னா, ஐயோவே நாக்கு கருணாக்கு அப்படின்னு பார்த்து மனுஷனை பயப்படுவீங்க. ஐயோ அந்த எவனோ செய்வனை வச்சுட்டான், எவனோ நம்ம குடும்பத்தை கெடுக்கிறதுக்காக அந்த மாதிரி மாந்திரிகம் பண்ணிட்டான்னு சொல்லி இதெல்லாம் பார்த்து பயப்படுவீங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், பரிசுத்த ஆவியினுடைய ஆறுதல். நமக்குள்ளே இருக்கிற தேவ ஆவியானவர், நம்முடைய கையில் இருக்கிற வேதம் நம்ம என்ன செய்யும்? ஆறுதல் படுத்தும். சங்கீதத்தில் படிக்கிறோம், என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல் என்ன செய்யும்? என்னுடைய ஆத்மாவை தேற்றும். நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளும் பாடுகளும் வரும் பொழுது நம்மை ஆறுதல் படுத்தக்கூடியது ஒண்ணு, தேவனுடைய வசனம். நம் ஆண்டவர் ஆறுதலுடைய தேவன். பரிசுத்த ஆவியானுடைய ஆறுதல் என்று எழுதியிருக்கிறது. இதுல சபைகள் என்ன செய்தது? நடந்து பெருகினது என்று தேவனுடைய வசனத்தில் படிக்கிறோம். அடுத்து பாருங்க, அதே அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. அதனாலே சபைகள் விசுவாசத்திலே ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. இதெல்லாம் வீட்டில் போய் நல்லா தியானம் பண்ணுங்க. விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகினது. எதுல? விசுவாசத்துல.
நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவருடைய பேரிலே நம்பிக்கையா இருப்பேன். எபிரேயர் 11 அதிகாரத்திலே விசுவாசத்தினால் அநேக வீரதீர செயல்கள், அக்கினியுடைய உக்கரத்தை அவித்தார்கள், சிங்கங்களுடைய வாய்களை கட்டினார்கள், கடல் 2ஆக பிளந்தது, எல்லாம் எழுதியிருக்கு. ஏமாத்திர வேலை இல்லை. உங்க வாழ்க்கையில அனுபவித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அனுபவித்து பாருங்கள். ஏதோ வழியில்லாம பைபிள் எடுத்துட்டு வந்துட்டோம்னு நினைக்காதீங்க. நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லமையுள்ளவர். அவரால் மாற்ற முடியாத, அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆனா அதுக்கு தடையா இருக்கிறது என்னது? நம்முடைய அவிசுவாசம். விசுவாசத்திலே நாளுக்கு நாள் பெருகினார்கள் என்று நான் வேதத்திலே வாசிக்கிறோம். அதனால எண்ணிக்கை இல்லைங்க, தரம் தான் முக்கியம். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நம்முடைய தரம், குவாலிட்டி. எண்ணிக்கை இல்லை, தரம் தான் ரொம்ப முக்கியம். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். அதனால விசுவாச வாழ்க்கையில, சமாதானத்தில, பக்தி விருத்தியில, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில, ஆவியானவருடைய நிறைவில என்ன செய்ய வேண்டும்? நாம் வளர வேண்டும். எந்த அளவுக்கு நம்ம வளரணும்? எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படிக்கிற வேளையில, கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும்படிக்கு, எபேசியர் 4:11 வீட்டில் போய் படிங்க. நம்முடைய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ போல இருக்கணும். நம்ம அவர் அப்படி இருக்கிறாரு, இவர் அப்படி இருக்கிறாரு, அங்கே எப்படி இருக்கிறான், இப்படி இருக்கிறான்னு நம்ம மற்ற சபைகளோடு கூட, மற்ற மனிதர்களோடு கூட, மற்ற குடும்பங்களோடு கூட ஒப்பிட்டு பார்த்தா அவன் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நம்முடைய ஸ்டாண்டர்ட் யாரு மாதிரி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவ போல இருக்கணும். எது வரைக்கும் வளரணும்? கிறிஸ்துவினுடைய வளர்ச்சின்னு கூட சொல்லல, கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சி. ஊனமான நிலைமையில இல்ல, அறகுறையான நிலைமையில இல்ல, பூரண புருஷர். அதெல்லாம் நீங்க பைபிள் வாசிக்கல, ரொம்ப கருத்தா வாசிக்கணும். ஏதோ 100 தடவை பைபிள் படிச்சேன்னு சொல்றதுக்கு இல்ல. இல்ல அந்த மாதிரி கேள்வி பதில் சொல்லி அந்த மாதிரியாக நிறைய கப்பல்லாம் வாங்கிட்டு வந்தேங்கிறது அல்ல. வசனத்தை தெளிவா படிக்கணும். அந்த வசனத்தின்படி நீங்களும் நானும் என்ன செய்யணும்? பெருகணும். எதுக்காக ஆவிக்குரிய கூட்டங்கள்? எதற்காக இது மாதிரியாக வேத போதனைகள் எல்லாம் எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொழுதுபோக்குக்காக அல்ல, ஒரு வழக்கத்துக்காக அல்ல. விசுவாச ஜீவியத்திலே ஸ்திரப்படணும், விசுவாச ஜீவியத்திலே பெருகணும், ஆவிக்குரிய ஜீவியத்திலே முன்னேறி போக வேண்டும். கிறிஸ்துவனுடைய அந்த நிறைவான வளர்ச்சிக்கு ஏதுவாக ஒரு பூர்ண புருஷர்களாக நாம் என்ன செய்யணும்? மாறணும். எனவே தேவன் அதை எதிர்பார்க்கிறார். அதனால 5 தலந்த வாங்கினவன் என்ன செய்தான்? அதை பயன்படுத்தினான், 5 10ஆக்கினான். 2 தாளந்து வாங்கினவன் என்ன செய்தான்? 2 4ஆ மாத்தினான். 1 தாளந்து வாங்கினவன் என்ன செய்தான் என்று கேட்டால், அதை பயன்படுத்தாமல் புதைத்து வைத்தான். ஆண்டவர் உங்களுக்கு நல்ல சத்தியங்களை எல்லாம் வெளிப்படுத்தி அந்த சத்தியத்தின்படி வாழாம அதை புதைச்சு வைப்பீங்கன்னு சொன்னா, ஒரு நாள் ஆண்டவர் வருவார். ஆண்டவர் இன்றைக்கு என்ன செய்வார்? கணக்கு கேட்பார். அந்த 19ஆம் வசனத்தை படிக்கிறோம். எஜமான் அவரிடத்துல வந்து கணக்கு கேட்டான். ஏன் கணக்கு கேட்டார்? அவர் கொடுத்தாரு. அவர் கொடுத்ததை நம்ம எப்படி இந்த உலகத்துல நிர்வாகம் பண்ணணுங்கிறதான். அதைத்தான் தேவன் என்ன செய்வார்? கேட்பார். ரோமர் 14:12 வாசிக்கிறோம். நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். அம்மா கணக்க மகட்ட கேட்க மாட்டாரு, அப்பா கணக்க மகன்கிட்ட கேட்க மாட்டாரு, மனைவியினுடைய கணக்க புருஷன் கேட்க மாட்டாரு. நம்ம ஒவ்வொருவரும் தனிப்பட்ட நிலைமையில கணக்கு ஒப்புவிக்கணும். எங்க அம்மா சொன்னாங்க அதனால நான் இப்படி செஞ்சேன், என் மகன் சொன்னா என்னால இப்படி செஞ்சேன் இல்ல, நான் சொன்னா நம்மை குறித்து தான் கணக்கு கொடுக்கணும். மற்றவங்க கணக்கு ஆண்டவர் நம்மகிட்ட கேட்க மாட்டார். அதனால குடும்பத்தில் என்ன, ஒவ்வொரு மனுஷனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். கர்த்தர் நமக்கு கொடுத்த ஈவுகளை, கர்த்தர் நமக்கு கொடுத்த தாளந்துகளை, கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபையாக கொடுத்த அந்த ஆவிக்குரிய ஈவுகளை நாம் எவ்விதமாக பயன்படுத்தினோம் என்பதை குறித்து கணக்கு கொடுக்கணும். வியாபாரிகள் எல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை லாப நஷ்ட கணக்கு பார்க்குறாங்க. இந்த வருஷம் பண்ணின தொழில்ல லாபமா நஷ்டமா எவ்வளவு வந்துச்சு அப்படிலாம் சொல்லி கணக்கு பார்க்கறது போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட என்ன செய்ய வேண்டும்? அந்த மாதிரியாக கணக்கு பார்க்கணும். ஒவ்வொரு நாள் ராத்திரி படுக்க போற சமயத்துல 139ஆம் சங்கீதத்தினுடைய கடைசி 2 வசனத்தையும் மனப்பாடமா படிச்சுட்டு ஆண்டவருடைய சமூகத்துல கேட்டுட்டு தூங்குங்க. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும். ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபம் செய்யணும். அப்ப நம்முடைய நினைவு, அந்த வசனத்தின்படி நம்முடைய நினைவினாலையும் நம்முடைய சிந்தனையினாலும் கூட என்ன செஞ்சிடக்கூடாது?
தேவனை வேதனைப்படுத்திடக்கூடாது. நீங்களும் நானும் செஞ்ச பாவம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு நிந்தைகள், எவ்வளவு வேதனைகள். உலகத்துல ஒரு பெரிய தீவிரவாதிக்கு 1000 பேரை கொலை செய்தவன் 10 கோடிக்கு அந்த மாதிரியாக சொத்தை அளித்தவனுக்கு கூட இந்த மாதிரி பாடு கிடையாது. நீங்களும் நானும் செய்த பாவம் தெய்வத்தை அவ்வளவு தூரத்துக்கு வேதனைப்படுத்தி விட்டது. ஆகவே மறுபடியும் ஆண்டவரே, வேத சத்தியங்களை அறிந்து கையில பைபிளை வச்சு ஆவியானவரே எனக்குள்ள இருக்கிற வேலையில செய்கையில் அல்ல, என்னுடைய நினைவினால, என்னுடைய சிந்தனையினால தெய்வமே உண்மை வேதனைப்படுத்தி விடக்கூடாது. என்னை நித்திய வழியில நடத்தும். ஒரே வாழ்க்கை, கொஞ்ச கால வாழ்க்கை ஆண்டவரே. உலகத்தில் உண்மை இல்லாத காரியங்களுக்கு மனுஷன் எவ்வளவு வைராக்கியமா வாழுகிறான். எனக்காக உயிர் கொடுத்து, எனக்கு வாழ்வழித்து, என்னுடைய மரண நாள் வரைக்கும் என்னை காப்பாற்றி, என்னுடைய மரணத்துக்கு பிறகு என்னுடைய நித்திய வீட்டிலே சேர்த்துக் கொள்ளக்கூடிய மகிமையின் கர்த்தாவே, உம்முடைய மகிமைக்காக நான் வாழணும் என்கிறதான அந்த வாஞ்சியும் அந்த விருப்பமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். எனவே அவன் 5 10 ஆக்கினா, 2 4 ஆக்கினா. ஆண்டவர் எஜமான் வருகிற வேளையிலே அவர்கள் கணக்கு கொடுத்தார்கள். அப்ப 5 10 ஆக்கினவன் 2 4 ஆக்கினவன அவர் சொன்ன வார்த்தை, நல்லது உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே. நீங்களும் நான் ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்க போகிறோம். அன்றைக்கு நம்மை பார்த்து ஆண்டவர், நல்லது உத்தமம் உண்மையுள்ள சகோதரியே, நல்லது உத்தமம் உண்மையுள்ள ஊழியக்காரனே, நல்லது உத்தமம் உண்மையுள்ள மூப்பரே, நல்லது உத்தமம் உண்மையுள்ள சகோதரர்களே என்று சொல்ல முடியுமா? உண்மைக்கு தாங்க ரிவார்டு, வெற்றிக்கு ரிவார்டு கிடையாது. ஆள் மாறாட்டம் பண்ணி வெற்றி பெறலாம், காப்பி அடிச்சு வெற்றி பெறலாம், போதைப் பொருள் குடிச்சிட்டு என்ன செய்யலாம், ஒலிம்பிக்ல போடலாம். ஆனா அது வெற்றிக்கு அல்ல. தவறான முறையில மனுஷர்கள் வெற்றி பெறலாம். ஆனால் வாழ்க்கையில உண்மை, குடும்ப வாழ்க்கையில உண்மையா இருக்கிறோமா? சபை வாழ்க்கையில உண்மையா இருக்கிறோமா? ஆவிக்குரிய காரியத்திலே உண்மையா இருக்கிறோமா? உண்மைக்கு தாங்க ரிவார்டு. நல்லது உத்தமம் உண்மையுள்ள ஊழியக்காரனே என்று ஆண்டவர் சொல்லுகிறதை படிக்கிறோம். எவ்வளவு காலத்துக்கு உண்மையா இருக்கிறது? சிமிர்னா சபையை பற்றி ஆவியானவர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 2:10, நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அந்த வார்த்தையை பாருங்க, நீ. சபை என்று சொல்லுகிறது மொத்தத்துல. ஆனா நீ என்று சொல்லுகிற வேளையில தனிப்பட்ட நிலைமையில நீ உண்மையாயிரு. எங்க அப்பா சரியில்லை, எங்க அம்மா சரியில்லை, ஊழியக்காரர் சரியில்லை, மூப்பர் சரியில்லை, ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்ற இவர் சரியில்லை. நீ, மற்றவர்கள் உண்மை இல்லாம இருக்கட்டும், நீ உண்மையாயிரு. அதான் தேவன் எதிர்பார்க்கிறவர். உன்னை குறித்து தான் நீ ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். எனவே நாம் மரண பரியந்தம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் நாளிலே அநேகர் வெட்கப்படுவார்கள், அநேகர் என்ன செய்வார்கள், அந்த மாதிரியாக பிரதிபலன்களை பெறுவார்கள். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இந்த 1 புதைச்சு வச்சவன்கிட்ட இருந்து 10 இருக்கிறவன்கிட்ட கொடுத்தாரு. காரணம் என்னவென்று கேட்டால் அவன் உண்மையுள்ளவனாக இருந்தார். எனவே நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய நிலைமையிலும் உலக பிரகாரமான நிலைமையிலும் பரிபூர்ண ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று சொன்னால் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். மோசேயை பற்றி ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். என்னாகமம் 12:2, 12:7, எபிரேயர் 3:5 வாசிக்கிறோம். மோசே தேவனுடைய வீட்டிலே எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான் என்று எழுதியிருக்கிறது. தானியேல் 6:4 அந்நிய தேசத்திலே அடிமைத்தன நாட்டிலே அங்கே தானியேல் என்ன செய்தான், உண்மையுள்ளவனாக இருந்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இஸ்ரவேல் மக்களை 6 லட்சம் ஆண்கள் பெண்கள் பிள்ளைகளை வழிநடத்துவதற்கு தேவன் மோசேயை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் உண்மை. தானியேல் அந்நிய தேசத்திலே ஒரு உயர்ந்த உத்தியோகத்தில் இருந்தான் என்று சொன்னால் அவனுடைய எபிலிட்டி அல்ல, அவனுடைய திறமை அல்ல, உண்மை. தேவனுக்கு உண்மையாக இருக்கிற வேளையிலே தேவன் என்ன செய்வார், நம்மை கனப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். எனவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு என்ன உண்டு, ரிவார்டு உண்டு என்று நாம் படிக்கிறோம். எனவே இந்த உண்மையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற உண்மை மெய் சத்தியம், ஒரு நாள் என்னுடையது என்று சொல்லாதீர்கள். தேவன் எனக்கு கொடுத்தது, அவர் தான் ஓனர். ஒரு நாள் ஆண்டவர் வருவார், அப்பொழுது நான் அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். அன்றைக்கு பொய் ரிப்போர்ட் கொடுக்க முடியாது. ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். அதனால ஆண்டவரே, நான் உமக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அந்த பயத்தோடு கூட நீ கொடுத்தவைகளை என்ன செய்ய வேண்டும், நான் சரியான நிலைமையில நிர்வாகம் பண்ணி ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்த வேண்டும், எனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கி கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக என்ன செய்யணும், நான் ஜீவிக்க வேண்டும். நீர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறது, நான் ஆராதிக்கிற என் தேவனாகிய கர்த்தர் நீர் உண்மையுள்ளவன். எனவே உண்மை பின்பற்றுகிற, உண்மை சேவிக்கிற என்னுடைய வாழ்க்கையிலும் நீர் உண்மையை எதிர்பார்க்கிறேன். எனவே கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கிற வேளையில நல்லது உத்தமம் உண்மையுள்ள சகோதரனே, சகோதரியே, ஊழியக்காரனே, மூப்பரே,
பெற்றோரே பிள்ளைகளே என்று சொல்லக்கூடிய நிலைமையில ஆண்டவரே நாங்கள் உமக்கு உண்மையாக வாழ எங்களுக்கு அருள் தாரும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்திலே நம்ம அர்ப்பணித்து கர்த்தர் இந்த பூமியிலே நம்மை வாழ அனுமதிக்கிற நாள் வரைக்கும் நம்முடைய மரண பரியந்தம் ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருந்து அவருடைய நாமத்துக்கு அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஜீவிக்கத்தக்கதான வகையில கர்த்தர் தாமே இந்த தெய்வீக வசனங்களை நம்முடைய ஆவிக்குரிய ஆன்மீக வாழ்க்கைக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன். கிருபையாக கொடுத்தது